குப்பை மக்கா குப்பையெல்லாம் தனித்தனி பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே வந்து ஒன்னா கும்பலா போட்டு மெயின் ரோடு கேவலமா இருக்கும். இப்ப எங்க சுமித் வந்தோன்னா நான் காத்துமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதனால நான் கிளீன் பண்ணிட்டு அதே தனித்தனி பிரிச்சுது. பிளாஸ்டிக் ஐட்டம், மக்கும் குப்பை, மக்கா குப்பை எல்லாமே அந்த வண்டி வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க ரைட்டா. அது வந்து வேஸ்ட்மெண்ட் ஆகாது. இலை தழை எல்லாம் வேஸ்ட்மெண்ட் ஆகாது, எருவாகும். அந்த எருவு எடுத்துட்டு போயிட்டு நாங்க சேல்ஸ் பண்ணோம்னா எல்லாம் மக்கள்லாம் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் இருக்கு, அப்ப எடுத்து சேவ் பண்ணிடுவாங்க. அங்கங்க பிரிச்சு தனித்தனியா தான் போடுறாங்க. பிளாஸ்டிக் ஐட்டமா தனியா போடுவாங்க. இந்த தழை குப்பை மரம் தழை அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு போடுவாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் கண்ணாடி ஐட்டம் எல்லாமே தனித்தனியா. அது தவிர ஆர்கானிக் மகம் குப்பை தான் எருவாக்கிடுவாங்க. எருவாக்கி செடிங்களுக்கு உரமா போடுறாங்க. எல்லாமே எல்லாமே எங்க ஆபீஸ்ல எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. நாங்களும் சேஃப்டியா இருக்கோம். சேஃப்டியும் நிறைய சொல்லி தராங்க. சேஃப்டி கொடுக்குறாங்க. நாங்க சேஃப்டியா இருக்கோம். எனக்கு எஃபெக்ட் ஆகினால எதிர்ப்பு ஊசி எங்களுக்கு போடுறாங்கப்பா. அந்த ஊசினால எனக்கு நல்லா இருக்கணும். கிளவுஸ் கொடுக்குறாங்க. கிளவுஸ், கேப்பு, ட்ரெஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சீதா. ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா.